கொஞ்சம் இருங்க, லைவ் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ரைட், ஓகே. தேர்ச்சி மட்டம் 2.3 தொடர்பாடல் கூறுகள் என்ற ஒரு பகுதி. சரியா, முக்கியமாக தொடர்பாடல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக் விஷயம் உள்ள ஒரு பகுதி தான் இந்த தேர்ச்சி மட்டம். பிரதானமாக உங்களுக்கு தொடர்பாடல் கூறுகளாக இங்க 9 கூறுகள் என்று சொல்லிக்கலாம். பாருங்க, இது பில மொத்தமாக உங்களோட கைட்ல 11 விதமான கூறுகள் உங்களுக்கு இங்க தரப்பட்டிருக்குது. சரியா, டைப்பிங் மிஸ்டேக் ஆகிக்கலாம். அப்ப மொத்தமாகவே உங்களுக்கு தொடர்பாடுனர், குறிமுறையாக்கம், தகவல் ஊடகம், பெறுநர், குறிமுறை அவிழ்ப்பு, பின்னூட்டம், இரைச்சல் அல்லது இடையூறு, அனுபவக்களம், சந்தர்ப்பம் அல்லது சூழல், தாக்கம், இப்படி தொடர்பாடல் கூறுகள்ல மொத்தமாகவே 11 விதமான கூறுகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இது ஒரு ப்ரோசஸ் அடிப்படையில் தான் தந்திக்கிறாங்க. இப்ப தொடர்பாடல் கூறுகள் என்ற பாடத்துக்கு நாங்க போறதுக்கு முன்னால இதுல அடிப்படை ஒரு விஷயம் நான் எப்பயுமே கிளாஸுகள்ல பொதுவாக படிச்சுக்கிற விஷயம் தான். அதாவது இந்த 143 என்று சொல்லக்கூடிய சாப்டர் ஒன்று இருக்குது. 143 தெரியுமா? தொடர்பாடல் கூறுகள்ல 143 என்ற என்ன தெரியுமா? சரி, படிச்சீங்களா அப்படி? என்ன நினைக்கிறீங்க? ரைட், ஓகே. அப்ப தொடர்பாடல் கூறுகள்ல இந்த 143 என்ற சாப்டரை நீங்க முன்னுக்கே எழுதி வச்சுக்கோங்க. அதாவது தொடர்பாடல்ல பல கூறுகள் காணப்பட்டாலும், தொடர்பாடல்ல 11 விதமான கூறுகள் இருந்தாலும், அடிப்படை ஒரு கூறு என்று சொன்னால் தொடர்பாடல் கூறுகள்ல மிகவும் அடிப்படையான ஒரு கூறு என்றால் இதுவா இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். தகவல். எஸ், தகவல். தகவல் தகவல் ஏன் நாங்க அடிப்படை ஒரு கூறாக இந்த தகவல் எடுக்கிறோம்? என்ன காரணம்? தகவல் இல்லாத தொடர்பாடல் நடைபெறாது. குட், ஓகே. தகவல் இல்லைன்னால் தொடர்பாடல் இல்லை. அப்ப தொடர்பாடல் கூறுகள்ல பல்வேறு விதமான கூறுகள் காணப்பட்டாலும் அடிப்படையான ஒரு கூறாக நாங்க பார்க்கிறோம் தகவல். எனவே ஒன்று சரி. அடுத்து பார்க்க போறோம் 3 தொடர்பாடல் கூறுகள் அடிப்படை 3 கூறாக நாங்க அப்ப எதை சொல்லுவோம்? சொல்லுங்க பார்ப்போம். தொடர்பாடுனர், தகவல் பெறுநர். குட், தொடர்பாடுனர். ஐபுறம் அவர் பரிமாற விடயம் தகவல், அந்த தகவலை பெறுறவர் பெறுநர். பாருங்க, அப்ப அடிப்படை 3 கூறாக நாங்க பார்க்கிறோம். தொடர்பியலாளன், தகவல், பெறுநரை பார்க்கிறோம். அதே மாதிரி தொடர்பாடல் கூறுகள்ல 4 கூறு. இப்ப இதுல ஒன்று இடையில ஜாயின் ஆகும். இந்த 3ல ஊடகம். தொடர்பாடுனர், தகவல், அதுக்கப்புறம் என்ன வரும் இடையில? ஊடகம் ஊடகம் பெறுநர். வரும். ஊடகம் பெறுநர். குட்ஸ், விளங்கிச்சா? எக்ஸாம்ல இது எங்களுக்கு பேசிக் விஷயம் உண்டு. அடிப்படை ஒரு கூறு, அடிப்படை 3 கூறு, பிரதானமான 4 கூறுகள்னு கேட்கலாம். விளங்குதா? 3 கூறுன்னு கேட்டால் தொடர்பாடர், தகவல் பெறுநர். 4 கூறு வரப்போக்குள்ள தொடர்பாடுனர், தகவல், ஊடகம் பெறுநர். அடிப்படையான கூறுன்னு கேட்டால் அது தகவல். என்ன தகவல் இல்லைன்னு சொன்னால் தொடர்பாடலே இல்லை. என்ன தொடர்பாடல் மூலமா எதை பரிமாறுறாங்க? தொடர்பாடல் மூலமா எதை பரிமாறுறாங்க? தகவலைத்தான் பரிமாறாங்க. கம்யூனிகேஷன், மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச். அங்க தகவலை வழங்குதலும் தகவலை பெறுதலும் என்ற 2 செயற்பாடுகள் நடக்கிறதாங்க அவதானிக்கிறோம். சரியா? இது ஒரு பேசிக் விஷயமாக நீங்க ஸ்டார்டிங்ல எழுதி வைக்கலாம். அந்த வகையில இப்ப நாங்க ஒவ்வொரு கூற வரலாம். முதலாவது நாங்க பார்க்க போறோம் தொடர்பாடுனர். முதலாவது நீங்க தொடர்பாண்டருக்கான ஒரு சில வேறு பெயர்கள் செல்ற எழுதிக்கோங்க. நியாயமான ஒத்தக்கருத்து சொற்கள் இது தொடர்பாண்டர் சம்பந்தமாக எழுதுங்க பார்ப்போம். தொடர்பியலாளன், டக் டக்குன்னு எழுதணும். நிறைய சொல்லி இது நான் கொஞ்சம் செல்ல பார்க்கிறேன் குயிக்கா. தொடர்பியலாளன், தொடர்பியலாளன், தொடர்பியலாளன். அனுப்புனர், 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 அனுப்புனர். தகவலாளன், தகவலாளன், தகவலாளன். விலங்கட்டி கேளுங்க, பிரச்சனை இல்லை. தகவலாளன். ஆக்கியோன், ஆக்கியோன், ஆக்கியோன்.
தகவல் மூல கருத்தா? தகவல் மூல கருத்தா? தகவல் தோற்றுவாய். தகவல் தோற்றுவாய். குறிமுறையாக்குபவர். குறிமுறையாக்குபவர். தருணர். தருணர். இப்படி பல்வேறு விதமான பெயர்களால் இந்த தொடர்பியலாளர் என்பவர் வர்ணிக்கப்படுறாரு. தொடர்பாடல் கூறுகள்ல முதலாவது கூறு கூட இது. முதலாம் கூறுன்னு கேட்கலாம் எக்ஸாம்ல. தொடர்பாடல் கூறுகளில் ஆரம்ப கூறுன்னு கேட்கலாம். பாருங்க. அதே மாதிரி தொடர்பாடல ஆரம்பிப்பவர்னு கேட்கலாம். ஆரம்பிப்பவர். பாருங்க. இப்படி பல்வேறுபட்ட சிறப்பு பெயர்களால் இந்த தொடர்பியலாளன் வர்ணிக்கப்படுறாரு. இது முதலாவது விஷயம். இப்ப நீங்க பார்ட் 2 எக்ஸாம்ல விட ஆன்சர் பண்ண போகல இது ஒரு பாயிண்ட்ஸ் எழுதலாம். தொடர்பியலாளனுக்கு பல்வேறு விதமான பெயர் நாமங்கள் காணப்படுகின்றன அவைகளாக என்று எழுதலாம். கமா போட்டு ஒரு 2 மார்க் கிடைக்கும் அவங்க எழுதினால் பிரச்சனை இல்லை. இந்த தொடர்பியலாளனுக்கு காணப்படுது. உங்களுக்கு தெரியும் எவ்வாறு ஒரு தொடர்பாடல் கட்டமைப்ப ஆரம்பிக்கிறதுக்கு தொடர்பியலாளன் முக்கியமோ அத மாதிரி ஒரு தொடர்பாடல்ல பெர்னர் என்ற வகிபாகவும் மிக முக்கிய வகிபாகத்தை அடைஞ்சிக்கிறாங்க. ஏன்னால் தொடர்பாடல் இருந்தா தான் தொடர்பாடல ஆரம்பிக்கலாம். ஏன்னா அங்க செல்லப்படுற தகவலை கேட்கறதுக்கு பெர்னரும் தேவை. அப்ப தொடர்பாடலுக்கு சிம்பிளான ஒரு எளிமையான டெபினிஷன் நாங்க கொடுப்போம் என்று சொன்னால் தகவலை வழங்குபவரே தொடர்பியலாளன் ஆவார். அல்லது தகவலை பரிமாற்றுபவரே தொடர்பியலாளன் ஆவார். அவர் தானே தொடர்பாடனர். தகவலை வழங்குறவர். அவருக்கு வேலை ஆயித்தான். அவருடைய செயற்பாடு ஆயித்தான். இப்ப கைட்ல விரிவாக்கமான ஒரு விளக்கம் தாராங்க இவரை பத்தி. இன்னொரு பிரிவினரோடு தகவல், கருத்துக்கள், கோட்பாடுகள், எண்ணக்கருக்கள் ஆகியவற்றை பரிமாற்றுபவர் தொடர்புனர் ஆவார். அப்ப இந்த இடத்துல இந்த இன்னொரு பிரிவினரோடு என்ற இந்த சொல் எதனை பொருட்கோடல் செய்கிறது? பெறுநர். குட். பெருநரை பொருட்கோடல் செய்யுது. என்ன இன்னொரு பிரிவினர். அப்ப தொடர்பியலாளன் இன்னொரு ஆட்கள் அனுப்புறாரு சொன்னால் அந்த இன்னொரு பிரிவினர் தர யாரு? அந்த பெருநர் கூட்டம். எக்ஸாம்ல கேட்கலாம் பாருங்க. அது அர்த்தப்படுத்துது பெருநரை தான். இப்ப இன்னொரு ஆளுக்கு அவர் சார்ந்த தகவல், அவர் விரும்புகின்ற கருத்துக்கள், கோட்பாடுகள், எண்ணக்கருக்களை பரிமாற்றுகின்ற ஒரு நபர் தான் தொடர்பியலாளன். ரைட். இப்ப இவரை பத்தி இன்னும் வர்ணிக்கிறாங்க. இவர் ஒரு தன்னபர் மட்டுமல்ல. தொடர்பாளர் என்று சொல்லக்கூடியார் ஒரு தன்னபரத்தான் இருக்கணும்னு ரூல்ஸ் இல்ல. அவர் ஒரு ஆளாகவும் இருக்கலாம், அது ஒரு குழுவாகவும் இருக்கலாம், அமைப்பாகவும் இருக்கலாம், நிறுவனமாக கூட இருக்கலாம். அவர் தொடர்பியலாளர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு ஆளா மட்டும் இருக்க முடியாது. குழுவாக இருக்கலாம், அமைப்பாக இருக்கலாம், நிறுவனமாக கூட இருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எக்ஸாம்பிள் தாரேன் பாருங்க. நான் ஒவ்வொன்றா வருவோமே. தன்னபர், குழு, அமைப்பு, நிறுவனம். இப்ப எடுப்போம் உதாரணம் ஒன்று. நாளை பாடசாலை இடம்பெறாது என அதிபர் அறிவித்தார். இந்த இடத்துல யாரு தொடர்பியலாளன்? அதிபர். அதிபர். பாருங்க, ஒரு தனிநபர். அவர் தொடர்பியலாளர் இந்த இடத்துல. இப்ப அதிபர் தொடர்பாடுனர். இப்ப அடுத்து சில எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க ஆன்சர் கண்டுபிடிங்க. இலங்கை கிரிக்கெட் குழாம் அறிவித்தது நாளை பாகிஸ்தான் அணியுடன் கிரிக்கெட் போட்டி என்று. இந்த இடத்துல கிரிக்கெட் குழாம். கிரிக்கெட் குழாம் எதுக்கு வரும்? குழுவா, அமைப்பா, நிறுவனமா? குழு. குழு. இலங்கை கிரிக்கெட் குழாம். பாத்தீங்களா? இப்ப இதெல்லாம் உதாரணமா நீங்க நோட் பண்ணணும். சும்மா சார் பண்ணுக்கு உதாரணம் சொல்லலாம் நீக்கிறியா? எக்ஸாம்பிள் எழுதணும். நாங்க அப்ப எக்ஸாம்பிள் எழுதணும்டா இப்ப எக்ஸாம்பிள் எழுதி வைக்கணும். எக்ஸாம்ல ஆன்சர் எழுதணும்டா இப்ப செல்ற எக்ஸாம்பிள் எழுதி வைங்க. ரைட். ஓகே. அப்ப அங்க அதிபர் அறிவித்தார் தன்னபர். இங்க இலங்கை கிரிக்கெட் குழாம் அறிவித்தது. யுனெஸ்கோ அமைப்பு குரூன்வெர்ல் பிரகடனத்தினூடாக தொடர்பாடல் கற்கையின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டது. இப்ப யுனெஸ்கோ அமைப்பு. யுனெஸ்கோ அமைப்பு. சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓமா இல்லையா? ரைட். அடுத்தது, நாளை தபால் நிலையம் மூடப்படும் என
பொத்திவில் தபால் நிலையம் அறிவித்தது. இப்ப பொத்துவில் தபால் நிலையம். தபால் நிலையம் என்ன வகிபாகத்துல இப்ப நிறுவனம். நிறுவனமாக இருக்குது. குட். அப்ப தன்னவருக்கு அதிபர சன்னம், குழுக்கு இலங்கை கிரிக்கெட் குலாம சன்னம், அமைப்புக்கு யுனெஸ்கோவ சன்னம், இங்க தபால் நிலையத்தை சன்னம். பாருங்க, இது எக்ஸாம்பிள். அப்ப எனவே எங்களுக்கு முடிவெடுக்கலா தொடர்பியலாளர் என்று செல்லக்கூடியவர் தன்னவர் மட்டும்தான் இருப்பார் என்று சொல்லி பாருங்க. அவர் குழுவாக இருக்கலாம், அமைப்பாக இருக்கலாம், நிறுவனமாக கூட இருக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொன்று விளக்கம். ரைட், தொடர்ந்து பாருங்க பாப்போம். தொடர்பாடல் செயல்முறையை கணிசமாக கட்டுப்படுத்துவதற்கான திறன் தகவலை அனுப்புவதிடம் காணப்படும். பாருங்க, தொடர்பியாளர்களுக்கு இன்னொரு பேர் தகவலை அனுப்புபவர், கம்யூனிகேஷன் அனுப்புனர் என்று சொல்லி. அப்ப தொடர்பாடல் என்ற அந்த ப்ராசஸ, அந்த செயல்முறைய கணிசமாக என்ற சொல்லுக்கான இன்னொரு ஒத்த சொல் என்ன தமிழ்ல? கணிசமாக என்றால் கொஞ்சமாக, குறைவாக, அதான் இது மீனிங். விளங்கினா? முழுமையாக என்ற மீனிங் அல்லையே, கணிசமாக கொஞ்சமாக. அப்ப தொடர்பாடல கணிசமாக கட்டுப்படுத்துவதற்கான ஆற்றல், அந்த திறமை, அந்த டேலண்ட் தொடர்பியலாளர் கையில இருக்குதா? ஏன்னா கம்யூனிகேட்டர் கையில இருக்குதான். அப்படி என்ன சொன்னால், உதாரணமா சொல்றனே, இப்ப என்ன வந்து ஒரு ஸ்கூலுக்கு ஒரு மணித்தியாலம் சிறுவர் தினம் சம்பந்தமாக ஒரு ஸ்பீச் ஒன்று பண்ண சொல்றாங்க என்று வச்சுக்கொள்வோமே, சரியா? இப்ப நான் போறேன், என்ன இப்ப அழைச்சிட்டாங்க, ரைட் ஓகே வாங்க ஸ்பீச் ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி இப்ப கூப்பிட்டாங்க, மைக்கெல்லாம் போறேன் நான். இப்ப எனக்கு தரப்பட்ட நேரம் 1 மணித்தியாலம் 60 நிமிடங்கள். இப்ப நான் என்ன செய்யறேன், முழுமையா 60 நிமிடமும் பேசாம 45 மினிட்ஸோட வாரேன். இப்ப இந்த இடத்துல நான் முழு நேரமும் அவங்க தந்த டைம்ல பேசினா அல்லது கொஞ்சமா பேசினா, டைமை குறைச்சி என்ன செஞ்சேன்? டைமை குறைச்சி பேசினேன். டைமை குறைச்சு கொஞ்சமா பேசிக்கிறேன். பாத்தீங்களா? அப்ப தொடர்பாடல் செயல்முறைய அங்க பரிமாறப்படுகின்ற தகவலை குறைத்து பேசக்கூடிய, கணிசமாக கட்டுப்படுத்தக்கூடிய, தகவல் பரிமாற்றத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இப்ப யார்ட கையில இருக்குது சொல்லுங்க பாப்போம்? தொடர்பாடல் கையில இருக்குது. பாத்தீங்களா? இப்ப என்னை டீச்சிங் பண்ண போறாங்க ஒரு ஸ்கூலுக்கு, அது நான் இடத்துல ஒரு செமினார் ஒன்று செய்ய போறேன். நான் சொல்றேன், செமினார் வந்து 8 மணிலேருந்து உங்களுக்கு 4 மணி மட்டும் நடக்கும். சும்மா சொல்ல எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கொள்ளும் உதாரணமா. இப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு 3கோ 2கோ முடிச்சிடறேன் செமினாரை. பாருங்க, அப்ப அந்த இடத்துல நான் தகவல் வழங்குற நிலைமையை குறைக்கிறேன். அப்ப தொடர்பாடலை வந்து கணிசமாக கட்டுப்படுத்துவதற்கான ஒரு ஆற்றலை இந்த தொடர்பியலாளன் பெற்றிருக்கிறாரு. இப்ப எக்ஸாம்ல கூற்று வினாக்கள் இப்படி ஒரு பாயிண்ட்ஸ் வருது, நீங்க கண்டுபிடிங்க இது சரியா பிள்ளையான்னு சொல்லி. சரியா? உதாரணமா கேட்கிறேனே, தொடர்பாடலை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான ஆற்றல் தொடர்பியலாளரிடம் காணப்படும். இந்த கூற்று சரியா பிள்ளையா? இல்லை. ஏன் பிள்ளை? ஏன் பிள்ளை? ஏன் பிள்ளை? கட்டுப்படுத்துவார். அதான் விஷயம். முழுமையா கட்டுப்படுத்த மாட்டாரு, கணிசமா கட்டுப்படுத்துவாரு. கூற்று வினாக்கள்ல எங்களை இப்படித்தான் குழப்புவாங்க. அப்ப நாங்க அந்த வேர்டை பாருங்க, வலுப்படுத்தி பேசுறேன் நான். கணிசமாக என்ற சொல்ல வலுப்படுத்தி பேசின காரணம் இதுதான். எங்களை குழப்பலாம். முழுமையாக கட்டுப்படுத்துவார் என்றெல்லாம் குழப்புவாங்க. இப்ப கவனம், நாங்க கேள்வி அணுக போக்கல கொஞ்சம் நிதானமா, பொறுமையா, கவனமா அணுகணும். சரி, ரைட், ஓகே. இப்ப இவர் சார்ந்து இன்னும் சில எக்ஸ்ட்ரா விஷயம் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் நான். தொடர்பாண்டரை பொறுத்தவரையில ஒரு சிறந்த தொடர்பாண்டருக்கு அடிப்படையில் 2 தகைமை இருக்கணுமா. அடிப்படையில பல தகைமை இருக்கலாம், ஆனா சொல்றாங்க பேசிக்லி 2 விதமான குவாலிபிகேஷன் ஒரு சிறந்த ஒரு தொடர்பாண்டர் காணப்படுமா. முதலாவது சொல்றாங்க லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், மொழித்திறன். 2வது சொல்றாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தொடர்பாடல் திறன். பாருங்க, பேசிக்லி ஒரு சிறந்த ஒரு தொடர்பாளர் இருக்க வேண்டிய 2 அடிப்படை தகைமைகள் உண்டு, மொழித்திறன், 2வது தொடர்பாடல் திறன். இப்ப நாங்க ஓன் எடுப்போம். இதுல முதலாவது நாங்க பார்க்க போறோம் மொழித்திறன். நிச்சயமா சொல்லுவாங்க, ஒரு ஆளுக்கு அதிகமான மொழிகள் தெரிந்தால் அவர் பல நபர் ஆகிறார். உதாரணமா நான் சொல்றேனே, இப்ப எனக்கு ஒரு 3 மொழி தெரியும் வச்சுக்கொள்வோமே, தமிழ், சிங்களம், ஆங்கிலம். அப்ப எனக்குள்ள 3 மனிதன் நீக்கிறாரு, 3 மொழி தெரியுமே. அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு மொழி என்றது மிக முக்கியம்.
அவர் சிறந்த தொடர்பியலாளன். மொழி, அந்த மொழி தொடர்பான அறிவை டெவலப் பண்ணிப்பாரு. 3 மொழிகள்லயும் ஃப்ளூவெண்டா பேசக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட இருக்குமா. உதாரணமா சொல்றேனே, இவர் ஒரு ஃபேமஸான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்ணக்கூடிய ஒருவர். இப்ப இவர் என்ன செய்றாங்க, ஒரு சிங்கள ஏரியாவுக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று பண்ண போறாங்க. இப்ப இவர் போயிட்டு தமிழ்ல பேசுறாரு. இவர் ஒரு சிறந்த தொடர்பாளரா இல்லையா? என்ன சொல்றீங்க? இல்ல. இல்ல. ஏன்? ஏன் இல்ல? அவரு சிங்களமும் பேசிட்டாரு, மொழித்திறன் இல்ல அவர்கிட்ட. அவர்கிட்ட மொழி பற்றி அறிவில்ல. வந்தாக்கள் செமினார், இந்த அவருடைய ஸ்பீச் கேட்க வந்தாக்கள் பார்ப்பாங்க, என்னடா இவர், நாங்க எங்களுக்கு சிங்களம் தான் தெரியும், இந்த மனுஷன் தமிழ்ல பேசுறது, வந்த எலிமினி பேத்துருவான். அவரே பாருங்க எந்த அளவுக்கு ஒரு தொடர்பாண்டிற்கு மொழி பற்றி அறிவு தேவைண்டு. இப்ப யாரு தொடர்பான்றோ அதை விளங்கி பொருத்தமான மொழி அவர் அந்த இடத்துல பாவிக்கணுமா இல்லையா? ஒரு சிறந்த தொடர்புகளாளன் பேசிக்கலி முதலாவது இருக்க வேண்டிய ஸ்கில்ஸ் ஒன்றுதான் லேங்குவேஜ், மொழி ரீதியான திறன், மொழி ரீதியான அறிவு, அந்த நாலேஜ் அவர் வளர்த்திருக்கணும். ரெண்டாவது சொல்றாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஒரு சிறந்த தொடர்பாளர் சிறந்த ஒரு தொடர்பாடல் பண்புள்ளவராக இருப்பாரு. பாருங்களா, நல்ல ஒரு தொடர்பாடல் பண்பு அவர்கிட்ட இருக்குமாம். அப்படின்னா எப்படி இருப்பாரு என்றால், இப்போ இடத்துல ஒரு ஸ்பீச் ஒன்று பண்ண போறாரு, சரியா? இவர் என்ன செய்யறாரு, இவர் டீச்சிங் பண்ண போடி அப்படி சொல்லுமே, டீச்சர், ஒரு டீச்சர் கூட தொடர்பானது தானே. இப்ப இவர் பேச போன இடத்துல டீச்சர் வந்த ஒன்றுமே பேசல, ஒரு ஆக்ஷனும் இல்ல, ஒரு பாடி லாங்குவேஜும் இல்ல, வந்த ஒயிட் போர்ட்ல எழுதினே போயிட்டாரு. இப்ப சொல்லுங்க பாப்போம், புள்ள இன்ட்ரெஸ்டா பாடம் படிக்குமா? என்ன இல்ல. சொல்றீங்க? இல்ல. என்னடா ஒரு ஒரு மரண விடுமா தானே இந்திக்கும். ஒன்றுமே பேசல, சிரிச்சாரே இல்ல, கதைச்சாரே இல்ல, வந்தாரு எழுதினாரு போயிட்டாரு. யோசிச்சு பாருங்க பாப்போம். இப்ப நாங்க இவரை செல்லையிலுமா சிறந்த தொடர்பான்னு சொல்லி இப்படி வச்சுக்கொள்ளுவோமே. ஒரு இடத்துல ஒரு ஸ்பீச் பண்ண போறாராம். இப்ப பண்ண போற இடத்துல ஒரு ஆளை மட்டும் பார்த்து பேசுறாராம், ஒரு புள்ளைய மட்டும் பார்த்து பேசிக்கிறார் இவரு. இப்ப ஏனைய ஆக்கள் என்ன நினைப்பாங்க இவரை பத்தி? சொல்லுங்க பாப்போம். ஒரு 50 பேர் இந்த ஒரு குரூப்ல, ஒரு டீம் 50 பேர் இருக்கிறாங்க. இவர் அங்க ஒரு ஸ்பீச் பண்ண போன ஒரு ஆளை மட்டும் பார்த்து பேசிக்கிறாரு. இப்ப மத்த ஆக்கள் இவரை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன சொல்றீங்க? சும்மா உங்களோட கருத்தை சொல்லுங்களேன். என்ன தோணுது உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க, பிராக்டிக்கலா யோசிங்க. ஒரு ஆளை மட்டும் பார்த்து பேசுகிறாரு. இப்ப பாக்குற ஆக்களுக்கு இவரை பத்தி நல்ல அபிப்பிராயம் உருவாகுமா, கெட்ட அபிப்பிராயம் உருவாகுமா? என்ன சொல்றீங்க? கெட்ட அபிப்பிராயம். ஒரு கெட்ட விதமான அபிப்பிராயம் மக்களோட மனதில் உண்டாகும். என்னடா ஒரு ஆளை மட்டும் பார்த்து பேசுறாரு. ஒரு சிறந்த தொடர்பாடுனர் பெருநர்கள் அனைவரும் என்ன பாக்குற பெருநர் தான் என்று சொல்லி எல்லாரையும் பார்த்து பேசுவாராம். நீங்க படிப்பீங்க 3ஆம் பாடத்துல, வெளிச்ச வீட்டு கோட்பாடு அல்லது கலங்கரை விளக்கு எண்ணக்கரு என்ற ஒரு தலைப்புண்டிக்குது. அதாவது குழு தொடர்பாடல்ல தொடர்பாண்டர் பயன்படுத்தக்கூடிய உத்தி, இந்த லைட் ஹவுஸ் தியரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. கரையோர பிராந்தியங்கள்ல அந்த லைட் இருக்கும். அது என்ன செய்ய மனுஷன்னா, இந்த கடல்ல இருந்து வரக்கூடிய கப்பல் சரியா கடல் அந்த கரை சேரணும்ன்றதுக்காக வேண்டி 360 பாகையில சுத்தி சுத்தி அடிச்சு கொண்டிருக்கும் லைட்டை. அத மாதிரி ஒரு சிறந்த தொடர்பான்னு பேசணும். 360 பாகை அவருக்கு திரும்பியல அது, சரியா? நின்ற மாதிரி திரும்பியலுமா இல்ல, சுத்தி வளைச்சு நடந்து போயிட்டு பேசணும் என்று சொல்ல வராங்க. அவர் சிறந்த தொடர்பாளர் லைட் ஹவுஸ் தீரிய போல் இருக்கணும். எப்படி குழு தொடர்பாடல்ல ஒரு தொடர்புகளாளன் லைட் ஹவுஸ் தீரியை பயன்படுத்துறாரோ, நல்ல ஒரு ஐ கண்டக்ட் பேணணும். இப்ப தொடர்பான பெருநரை பார்த்து பேசல, அங்களைங்களை மோட்டை பாக்குறாரு, அங்க பாக்குறாரு, சைட்டை பாக்குறாரு. இப்ப சொல்லுங்க பாப்போம், இவர் பேசுற விஷயத்த கவனமா அவதானமா பெருநர் கேட்பாங்களா இல்லையா? இல்ல, கேட்க மாட்டாங்க. பெருநர் கவனம் திசை திரும்புமா இல்லையா? திசை திரும்பப்படும். திசை திரும்பும். ஏண்டா பிள்ளைகள் பார்க்கும், என்னடா இப்ப இப்படித்தான் எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கொள்வோமே. இப்ப சார் கிளாஸ் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, பிசிக்கல் கிளாஸ் செஞ்சு கொண்டிருக்காரு. இப்ப ஜூம்ல அதை பார்க்கலாவே, ஜூம் ஒன் பண்ணி கிளாஸ் இல்லையே. இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், அதை விடுங்களேன். நான் சொல்ற பிசிக்கல் இடம். இப்ப பிசிக்கல் கிளாஸ்ல சார் படிப்பிச்ச சார் ஒரு புள்ளையுமே பார்க்கல. புள்ளைகள் பார்க்கும் நம்மளை சார் பார்க்கலான்னு ஃபுல்லா முஸ்பத்தியா புள்ளைகள் ஜோக் அடிச்சு கொண்டு கழிச்சு கொண்டிருக்கும். ஒரு கிளாஸ் இடத்துல அர்த்தமே இல்லை. இதே சார் படிப்பிக்க போல ஒவ்வொரு புள்ளையும் அவதானம் எடுத்து கிளாஸ் செய்யறாரு. பிள்ளைகள்ட முழுமையான போக்கஸும் எங்க இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். பிள்ளைகள்ட முழுமையான அவதானம், முழுமையான போக்கஸ், பர்சனல் தனிப்பட்ட அவதானம் எதை போக்கஸ் பண்ணும்? சார் என்ன படிச்சு தாராரு. பிள்ளைகள் பயப்படும், அடே சார்னு பாக்குறாரு, நம்ம அங்கல திரும்பினா ஏசுவாரு, அடிப்பாரு.
நோண்டி ஆக்கிடுவாருன்னு பயத்துல படிச்சுடுவான் புள்ள. அவர் ஒரு சிறந்த தொடர்பாளர். ஸ்பீச் பண்ண போனா எல்லாரையும் பார்த்து பேசணும், எல்லாரையும் பெருநரா மதிக்கணும். பாருங்க, இதைத்தான் நாங்க சொல்றோம். அவர்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு தொடர்பாடல் பண்பு, ஒரு தொடர்பாடல் திறன். அதே மாதிரி சிரிக்கிற இடத்துல சிரிச்சு பேசணும், கவலைவாடத்துல கவலையானதை வெளிப்படுத்தணும், ஆள்பரிவாடத்துல ஆள்பரிவை காட்டணும். அவரு சிம்பத்தி எம்பத்தின்னு சொல்லுவாங்க, அதுகளை அவர் பேணணும். நிறைய குவாலிஃபைடு இருக்குது அவருக்கு. இது இல்லாம நாங்க பார்ப்போம் நிறைய ஒரு சிறந்த தொடர்பான பண்புகளை. அப்ப இதைத்தான் நாங்க சொல்றோம் தொடர்பாடல் திறன் சொல்லி. இல்லைங்க, பேசிக்லி சொல்றாங்க ஒரு சிறந்த தொடர்பாடல் அடிப்படை தகைமையாக மொழித்திறன் தொடர்பாடல் திறனை கொண்டிருப்பார். இது இல்லாம நீங்க சொல்லுங்க பாப்போம், ஒரு சிறந்த தொடர்பான்ற பண்புகள் எப்படி இருக்கும்? நீங்க குழு தொடர்பாடல படிப்பீங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம், சும்மா கேட்கிறேன் நான். நீங்க ஒரு தொடர்பாண்டு வச்சுக்கோங்க, உங்களோட பண்பு எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல நீங்க ஒரு ஸ்பீச் ஒன்று பண்ண போறீங்க, எப்படியான ஒரு பண்பை நீங்க கொண்டிருக்கணும்? ஜென்ரலா சொல்லுங்க பாப்போம், பொதுவா. பெருநாள் யாருன்னு அறிஞ்சு நம்ம அவங்களுக்கு ஏத்த மாதிரி தகவலை முன்வைக்கிறேன். ரைட், முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. இது பெரிய ஹெட்டிங் உண்டு, பெருநர் மய தொடர்பாடல். ஒரு சிறந்த தொடர்பாடல பண்புண்டுதான் பெருநர் மைய தொடர்பாடல். இது தனியா பேசலாம், இதை பத்தி இப்ப தனியா பேச போறேன். நல்ல காலம் ஃபெஸ்ட்டுக்கு இதை சொல்லிட்டீங்க. பெருநர் மைய தொடர்பாடல். பெருநர் மைய தொடர்பாடல் என்றது அதுக்கு வரைவிலக்கணம் என்ன? பெருநர் யார் என்பதை அறிந்து தெரிந்து தொடர்பாடல ஈடுபடுறது. இது தொடர்பான்ற மிகப்பெரிய ஒரு கடமை. கம்யூனிகேட்டர் மிகப்பெரிய கடமை என்ன தெரியுமா? யாரு பெருநர், அவரை பத்தி அறிஞ்சி தெரிஞ்சு தொடர்பாடல ஈடுபடணும். இல்லைங்கண்ணா, பெருநர் சார்பாக ஒரு தொடர்பாளர் என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும் என்றால், கல்வி, வயது, அறிவு மட்டம், பால்நிலை, மொழி, ஊடகம். பாருங்க, அவர் வாழக்கூடிய சூழல், அவருடைய பண்பாடு. பாருங்க எவ்வளவு விஷயத்த ஒரு தொடர்பாளர் தெரிஞ்சு தொடர்பாடல ஈடுபடணும். பாருங்க, பெண்கள்கிட்ட பேசுற விதம் வேற, ஆண்கள்கிட்ட பேசுற விதம் வேற. அவர் தமிழரா அல்லது சிங்களம் பேசக்கூடியவரா அல்லது ஆங்கிலம் பேசக்கூடியவரா, அவர் அரபு பேசக்கூடிய அவருடைய மொழி, அவர் எப்படிப்பட்ட சூழலை வாழ்றாரு, அவர் வாழக்கூடிய சூழல் பின்தங்கிய கிராமமா, இதெல்லாம் பார்க்கணும். அவர் என்ன பண்பாடை பின்பற்றக்கூடியவர், அவருடைய கல்வி நிலை எப்படி இருக்குது, அவருடைய வயது மட்டம் என்ன, இவ்வளவு விஷயம் பார்க்க வேண்டிய. பாருங்க, இவர் தான் ஒரு சிறந்த தொடர்பாடுனர். பெருநர் யாரு என்றத விளங்கி தொடர்பாடல் ஈடுபடுவாரு. இந்த சின்ன பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி ஒரு ஏலவல் பிள்ளைகளுக்கு செமினார் செய்யலாமா? ஒரு ஏலவல் பிள்ளைகளுக்கு செமினார் செய்யற மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு செமினார் செய்யலாமா? யோசிச்சு பாருங்க, ரெண்டு வித்தியாசம். அப்ப ஒரு சிறந்த தொடர்பாடுனர் பெருநர் யாரு, அவர் எப்படிப்பட்ட வகிபாகத்தில் இருக்கிறாரு என்றதெல்லாம் விளங்கி அவர் தொடர்பாடல ஈடுபடுவாரு. விளங்கினா, சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த பெருநர் மய தொடர்பாடல் எவ்வளவு முக்கியம் என்றது. இது ஒரு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி கூட. ஒரு பின்தங்கிய கிராமத்துல, ஒரு பின்தங்கிய கிராமத்துல டெங்கு எலும்பு சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு கருத்தரம் கொண்டு செய்யறதுக்கு ஒரு போனாராம். சரியா? அப்ப அப்ப இவர் என்ன செய்யறாரு, மல்டிமீடியா ப்ரொஜெக்டரை பயன்படுத்துகிறாரு. ஊடாடுகை பலகை இல்ல, சாரி, பல்லூடக எரிவை. பல்லூடக எரிவை என்றால் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். அப்ப அவர் என்ன செய்கிறாரு, இதை பயன்படுத்தினாரு. முழுமையாக டெங்கு நுளம்பு சம்பந்தமான விஷயங்களை விளங்கப்படுத்துறாரு. அதுலயும் குறிப்பா அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், டெங்கு நுளம்பு ஒன்று எடுத்து பெருப்பிச்சு காட்டாரு. ஏன்டா இப்ப உங்களுக்கு தெரியுமே, மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் எடுத்தா எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால், ஒரு போட்டோஸை வந்து நல்லா பெருப்பிச்சு காட்டலாம், பெருசாக்கி காட்டலாம், வீடியோஸ் நல்லா பெருசாக்கி போடலாம் மிஸ்கின் அந்த திரையில, இல்லையா? இப்ப இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த டெங்கு நுளம்பு நல்லா பெருசா காட்டுகிறாரு. காட்டி இதான் இப்படிதான் குத்தும் எல்லாம் ஃபுல்லா விளங்கப்படுத்தினாராம். கடைசி நாங்க எல்லாமே முடிஞ்ச ஃபீட்பேக் கேட்கறது தானே. இப்ப சொன்னாராம், நானடா ஃபுல்லா எல்லாம் விளங்கப்படுத்தி முடிச்சிட்டேன், உங்களுக்கு இது சார்ந்த உங்களோட கருத்துக்கள் ஏதாவது சந்தேகம் ஃபீட்பேக் என்ன செல்ல போறீங்களா என்று பின்னுக்கு இந்த ஒரு எளிமினாராம். எலும்பி சொன்னாராம், எங்கட ஏரியாவுலண்டா டெங்கு நொம்பு இருக்குது, நீங்க சொல்ற மாதிரி டெங்கு நொம்பு எல்லாம் இருக்குது. ஆனா நீங்க திரையில போட்ட அவ்வளவு பெரிய நுழம்பு இல்லைன்றாராம். நீங்க திரையில போட்ட அவ்வளவு பெரிய நுழம்பு இல்ல, ஆனா எங்கட ஏரியாவுல சின்ன சின்ன நுழம்புகள் இருக்குது அப்படின்றாராம். இப்ப செல்லுங்க பாப்போம், இந்த இடத்துல யார்ட பிழை, எதிட பிழைன்னு சொல்லுங்க பாப்போம். தொடர்பாடினர் இல்ல. அவர் என்ன செய்யல இந்த இடத்துல, எதை செஞ்சிக்கணும் என்ன செய்யல அவர், சொல்லுங்க பாப்போம். அவர் விதத்துல மல்டி மீடியா ப்ரொஜெக்டரை பயன்படுத்தின அவங்களுக்கு ஏத்த மாதிரி தகவலை முன் வச்சுக்கணும்.
ஏன்னா அவங்க அவர் தமிழ் மக்கள். ஆஹ் அதால அறிவு ரைட். மட்டம் குறைஞ்சாங்களங்கிறத ஓ அவங்களுக்கு ஏத்த அந்த மாதிரி ரைட் சொல்லுங்க. விளங்குதா விஷயமே இதான். அப்ப யாரு பெர்னர் என்றத விளங்கி அவர் பொருத்தமான ஒரு ஊடக பாவனை அவர் பயன்படுத்தாம விட்டாரா இல்லையா? பாத்தீங்களா, அவரோட மிஸ்டேக் இதுதான். பொருத்தமான ஒரு ஊடக பாவனை அவர் பயன்படுத்தல, அவர் யோசிக்கல. இது ஒரு பின்தங்கிய கிராமம், அவங்க கொஞ்சம் அறிவு மட்டத்துல குறைஞ்ச ஆட்கள். பாருங்க, அவங்களுக்கு பொருத்தமான ஊடகம் ஒரு ஆளிடை தொடர்பாடல், அல்லது அவர் ஒரு என்ன பாரம்பரிய ஊடகத்தை அவர் நாட்டாரையில பயன்படுத்தியிருக்கலாம். அப்படி அவர் யோசிக்கலையே. அப்படி நீ யோசிக்கலையே. ஒரு பின்தங்கிய கிராமம் என்று சொன்னா அவன் படிக்காத மனுஷன் தான் பெரும்பாலும் இருப்பான், சாதாரண அறிவு மட்டத்தோடு இருப்பான். பாருங்க, அவன் அந்த அளவுக்கு தொடர்பாடுனர் பெருநர் சார்பாக மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்வோடு செயற்படணும். இல்லென்றால் ஒரு சிறந்த ஒரு வினைத்திறமிக்க தொடர்பாடலை எங்களுக்கு உருவாக்கலாம் வைத்திடும். விளங்கினா? இப்ப இதுதான் நீங்க முக்கியமான ஒரு சாப்டர். ரைட். அப்ப குட், நீங்க சொன்னீங்க ஒரு இயல்பு பெருநர் மைய தொடர்பாடல் ஈடுபடுவார். ரைட். இது இல்லாம வேற சொல்லுங்க பாப்போம், ஒரு சிறந்த தொடர்பான்ற பண்புகள். முன்னாயத்தோட தகவலை முன்வைக்கிற. முன்னாயத்தம், அப்படியா? ஓம். முன்னாயத்தம் கட்டாயம் ஒரு சிறந்த தொடர்பான பண்பு உண்டு. உதாரணமா ஒரு சார் என்ன செய்யறாரு, பிள்ளைகளுக்கு படிப்பிக்க போறாரு, அல்லது இப்படி வச்சுக்கொள்வோமே, ஒருவர் என்ன செய்யறாரு, சுற்றாடல் மாசடைதல் அல்லது சூழல் மாசடைதல் சம்பந்தமான ஒரு ஹெட்டிங்ல ஒரு ஸ்பீச் ஒன்று பண்ண போறாரு. இப்ப நாளைக்கு அவருக்கு அந்த ஸ்பீச் அவர் என்ன செய்யலாம், நான் நாளைக்கு இன்னென்ன விஷயம் தான் பேச போறேன்னு சொல்லி அது சார்ந்த நோட்ஸுகள் எடுத்து தயார்படுத்தி நைட்டுக்கு கொஞ்சம் பேசி பார்த்து போனா தான் அப்ப நாளைக்கு அதை செய்யலாம் சிறப்பு அந்த பிரசன்டேஷன் அல்லது அந்த ஸ்பீச்சை. யோசிச்சு பாருங்க. இப்ப ரெடியாக இருக்கணும், முன்னாயத்தம். குட். வேற? கவர்ச்சியான பேச்சு. குட், கவர்ச்சிகரமான பேச்சு. பெருநரை இருக்கிற மாதிரி கவர்ச்சிகரமான முறையில அவரோட பேச்சாற்றல் இருக்கணும். என்ன அழகான எதுகை, மோனை, அதே மாதிரி ஓமானம், ஓமேயம், பழமொழிகள், கதைகள், நகைச்சுவையை உச்சரிக்கிறது. பாருங்க, இதெல்லாம் அந்த அவருடைய ஸ்பீச்சை கவர்ச்சிகரமாக்கும். நல்ல அழகான வார்த்தைகளை பயன்படுத்துறது, நல்ல உதாரணப்படுத்தி காட்டுறது. சில ஆக்கள் ஸ்பீச்சு போனா, இப்ப உதாரணமா சில நீங்க அசம்பிளி காலையில போவீங்க, பிரின்சிபல் பேச ஆரம்பிச்சா என்ன நினைப்பீங்க, இந்த மனுஷன் எப்படா முடிப்பாரு? யோசிக்கிறீங்க இல்லையா? நாங்க காலும் வலிக்குது. அப்ப அந்த அளவுக்கு இருக்கப்படா பிள்ளைகள் விரும்பி நல்ல ஸ்பீச், அப்ப நல்ல ஐக்கியம் கேட்கறீங்க, மாஷா நல்லா பேசுறாரு. அப்படி ஒரு கவர்ச்சிகரமான மொழிப்பாவனையை அவர் பயன்படுத்தணும். குட். வேற? அவர் எதை பத்தி பேச போறாருங்கிற ஒரு நோக்கம் இருக்கணும் அவர்கிட்ட. நோக்கத்தோடு ஈடுபடணும். அவர் எடுத்த தலைப்பு சூழல் மாசடைதல், பேசின தலைப்பு இதை பத்தி கல்வியின் வளர்ச்சி. செட் ஆகுமா? எனவே தலைப்புக்கு பொருத்தமான விளக்கம் அங்க இருக்கணும். குட். வேற? இன்னும் நிறைய இருக்குது ஒரு சிறந்த தொடர்பான பண்புகள். பெறுநர்கள பின்னூட்டத்தை பத்தி அறிஞ்சு கொள்ளணும். ஃபீட்பேக் மிக முக்கியம். பின்னூட்டத்தை ஆதரிக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்கணுமா, முக்கியமான ஒரு சாப்டர் இது. உண்மையாவே மிக முக்கியமானது. ஒரு தொடர்பாடல்ல முழுமையான பூர்த்தி தன்மை இங்கதான் நீக்குது. ஒரு சிறந்த தொடர்பாடர் பின்னூட்டத்தை ஆதரிப்பாராம். பெருநர் என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்பீட் பண்ணி கொண்டிருக்காரு, ஒரு லிமிட் டவுட் கேட்கிறாரு. சார் சார் டவுட் ஒன்று சார் செல்றாரு. அதுக்கு தொடர்பாடர் பைத்தியமா சும்மா இருங்க, நாங்க கிளாஸ் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படி செல்றியா? பின்னூட்டத்தை ஆதரிக்கணும். என்ன செல்றாங்க, அவங்க டவுட் கேட்கிறாங்களா, சந்தேகம் நீக்குதா, இதை பத்தி அவர் அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும். இதான் ஒரு சிறந்த தொடர்பான்ற பண்பு. விவரிக்கப்படா நீங்க சொல்றதான் பச்சைப்பில, நான் சொல்ற மட்டும்தான் சரி, இப்படி இருக்கிறியா, அதை நாங்க சொல்லுவோம் துருவமயத்தன்மைன்னு சொல்லுவோம். துருவமயத்தன்மை, துருவமயத்தன்மை, அல்லது நாங்க சொல்லுவோம் தன்முனைப்பு தன்மைன்னு சொல்லுவோம். அதை நாங்க ஒரு சிறந்த தொடர்பாண்டு இருக்க முடியாத ஒரு பண்பு சொல்லுவாங்க தெரியுமா, நான் பிடிச்ச முயலைத்தான் 3 காலண்டு. அப்ப அப்படி இருக்கப்படா ஒரு ஆசிரியரோ ஒரு சிறந்த தொடர்பாடுங்கிறோ யாரோ. நீங்க சொல்றான் பச்சைப்பில பைத்தியமையே அப்படி பேசினீங்க, நான் சொல்லதான் அதை மட்டும் எழுதுங்க பாப்போம், இப்படியெல்லாம் அதட்டி பேசப்பட்டா இதெல்லாம் ஒரு ஆரோக்கியம் மிக்க ஒரு சிறந்த தொடர்பான்ற பண்பு இல்ல. இல்லைங்கண்ணா? ரைட். ஓகே. வேற என்ன பண்பு இருக்கணும்? தமது செய்தி பற்றிய நம்பகத்தன்மை அவர்கிட்ட காணப்படணும். நம்பகத்தன்மை, நம்பிக்கை. அதாவது போலியான தகவலை, இப்ப நான் மீடியா பாடம் கிளாஸ் செய்றீங்கன்னு எனக்கு ஷுவர் இல்லாத விஷயம் எல்லாம் செல்றியா, சந்தேகமான விஷயங்களை செல்றியா, இப்படி நம்பகத்தன்மையான விஷயங்களை ஷேர் பண்றது தொடர்பாடல் வடிவத்துல என்னென்று சொல்லுவோம். அதை நாங்க படிச்சாக்கள் தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க பாப்போம். போலியான தகவலை பரப்புறது என்னென்னு படிச்சுப்பீங்க நீங்க?
முறைசாரா முறைசாரா விஞ்ஞான தொடர்பாடல். குட். இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் அது. இப்ப முறை சாராத தகவல், வதந்திகள், போலி வதந்திகளை பரப்புறது, ஊர் வதந்திகளை பரப்புறது, பொய். அப்ப இதெல்லாம் இருக்கப்படா. நல்ல நம்பகத்தன்மையான ஆதாரம் உள்ள தகவலைத்தான் அவர் பேசணும். குட். அதுவும் நல்ல ஒரு சிறந்த தொடர்பான பண்பு. வேற அவர்கிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். மிக முக்கியம். நீங்க இதை செல்லுவீங்கன்னு காத்துக்கொண்டே இந்த நேர முகாமைத்துவம் மிக முக்கியமான ஒரு சாப்டர் இது. டைமிங் என்ற விஷயம் எல்லாரும் ஒரு மிஸ்டேக் இங்க தான். டைமுக்கு முடிக்கிறல்ல, டைமுக்கு ஆரம்பிக்கிறல்ல. ஒரு நாட்டோட வளர்ச்சி இங்க தான். நீங்க தெரியுமா, ஃபாரினர்ஸ் சீக்கிரம் தானே. ஃபாரினர்ஸ் இன்னைக்கு இவ்வளவு டெவலப் ஆக காரணம் நேர முகாமைத்துவம், டைமிங். டைமுக்கு அவங்க இயங்குறது. கூட்டாளி ஒன்று இதுல வேலை செய்யறாரு. சரியா? அதாவது என்ன சொல்ற, ஃபாரினர்ஸ் கைடர் ஆகிக்கிறாரு. அப்ப இவர் கொடுத்த டைம் 2:45க்கு நாங்க அப்ப அந்த ஃபாரினர் சம்பந்தமான விஷயங்களை நாங்க போயிட்டு காட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். இப்ப அவன் சஃபாரிலாம் வார எங்களை பொத்துவில் சைட்டுக்கு அருகம்ப வந்து குமனை யாழைக்கெல்லாம் போவாங்க. அப்ப இவர் கொடுத்த டைம் 2:45. வெள்ளக்காரன் தானே, அவன் என்ன செய்யான், 2:40க்கெல்லாம் வந்துட்டான். வந்து இவருக்கு கோல் அடிச்சுக்கிறான், தம்பி நான் வந்துட்டேன் நீங்க வாங்கன்னு. பாருங்க அவர் வந்து சொன்னாரு எந்த அளவுக்கு அவன் நேரத்துல கடும் ஆக்டிவ் என்ன பாருங்க. அவன் வந்துட்டான், இவர் இன்னும் போகல, டிரைவர் அதாவது கைடர் போகல இன்னும். யோசிச்சு பாருங்க. இப்ப இன்னொரு விளக்கம் செல்லவாரு, இந்த நேர முகாமைத்துவம் எவ்வளவு முக்கியம் என்று அடிக்கடி இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் அடிக்கடி கேட்கிறவன் தான் இந்த ஃபைசர் முஹைட் என்று செல்வார், அடிக்கடி செல்லுவாரு. அப்போ ஒரு இடத்துல ஒரு ஸ்பீச் பண்ண போட்டாங்களாம். இவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 1 மணித்தியாலம். அப்ப 1 மணிக்கு சரியா, சும்மா எக்ஸாம்பிள் வச்சுக்கொள்ளுமே, 7 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணிக்கு ஸ்பீச் முடியும் டைம் கொடுத்த மனுஷன் பேசுறாரு பேசுறாரு பேசுறாரு, பேசி முடியல. 1.5 மணித்தியாலம் 2 hours ஆகி கொண்டு போகுது. முன்னுக்கு இருந்தவர் எலும்பி என்னஞ்சாராம், கன் எடுத்து லோட் பண்ணாராம். அப்படியோ ஸ்பீச் பண்ணவர் ஸ்பீச் நிப்பட்டிட்டாராம். சென்னாராம், நான் ஒன்ன சுடமாட்டேன், நான் ஒன்ன எனக்கு கண்ணால ஒன்னும் சுட மாட்டேன், யாரும் உன்னை பேச போட்டாங்களோ அவரை தான் சுடுவேன் என்றாராம். என்ன நடந்து இங்க சொல்லுங்க பாவம். அவர்கிட்ட நேர முகாமைத்துவம் இல்ல. ஒரு டைமிங் இல்ல, கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு அவர் பேசல. இருந்த மனுஷன் சூடாகிட்டாரு. என்னடா இவ்வளவு நேரம் பேசுறாய் நீ, சொன்னாரா ஒன்னும் சுட மாட்டேன், யார் உன்னை பேச கொண்டாந்தாங்களோ அவங்கள தான் சுடுவேன்டாராம். பாத்தீங்களா, அவர் சிறந்த தொடர்பாளர். டைமுக்கு இயக்கணும். பேலிருந்து 8 பாடம் பிள்ளைகள் படுத்தது கிளாஸ் எல்லாம் மீக்குமே உங்களுக்கு. இப்ப உங்கள்ட்ட அனுமதி எடுத்து கேட்டு பேசுறது அல்லது கிளாஸ் வேற சாப்டர். அது அதுக்குன்னு ஓவரா போகலாமா, அன்லிமிட் ஆகலாமா, லிமிட்டோட இருக்கணும் என்றது டைமிங். அப்ப இது எல்லாமே ஒரு சிறந்த தொடர்பாண்ட காணப்பட வேண்டிய பண்புகள். சரியா? நோமலா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவும் எங்களுக்கு போதும். தொடர்பியலாளன் கிளியரா மிச்ச நேரம் பேசின இவரை பத்தி. என்னால் முக்கியமான ஒரு தொடர்பாடல் கூறு, அதுதான் இவ்வளவு நேரம் அதை பத்தி விளங்கப்படுத்தினேன். அங்கால கொஞ்சம் கொஞ்சம் சாப்டர் தான் எங்களுக்கு ஈக்குது. ரைட், டவுட் இது இல்லை தானே. அடுத்து நாங்க வர போறோம் குறிமுறை ஆக்கம். குறிமுறை ஆக்கத்துக்கு இன்னொரு பேர் தான் சங்கேதமாக்கம். குறிமுறையாக்கத்துக்கு இன்னொரு பேர் தான் சங்கேதமாக்கம். குறியீடுகள், சங்கேதங்கள் மூலம்தான் இந்த சாப்டர் நடக்குது. எந்த சாப்டர்? இந்த குறிமுறையாக்கம் என்ற சாப்டர். இல்லைங்கண்ணா, ஏனால் தகவல் என்னது எங்கேருந்து உருவாகுதுன்னு சொல்லுங்க பாப்போம். குறியீடுகள்ல இருந்து. தகவல் குறியீடுகள்ல இருந்துதான் தகவல் என்ற விஷயம் உருவாகுது. அதுக்குதான் பாருங்க, ஸ்ட்ரக்சர்ல முதலாவது தொடர்பாடுனர், 2வது குறிமுறையாக்கம், 3வது தான் தகவல். இந்த ஓர்டர்ல வருது. அப்ப தொடர்பாடுனர் தகவலை பரிமாறத்துக்கு முன்னால செய்யற வேலை தான் இந்த குறிமுறையாக்கம் என்ற வேலை. தொடர்பாடுனர் தகவலை பரிமாறத்துக்கு முன்னால செய்ய வேண்டிய வேலை இது. தகவல் தொடர்பான ஒரு ஏற்பாடு அப்படி சொல்லலாம். என்ன ஏற்பாடு இது? இந்த சொல்ல எழுதி வச்சுக்கோங்க. தகவல் தொடர்பான ஒரு ஏற்பாடு என்றால் என்ன? அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த குறியீடுகள் மூலம்தான் நீங்க சொல்றீங்க தகவல் வருது. இந்த குறியீடெல்லாம் அவரோட மனதுக்குள்ள இருந்து உருவாகுது, அவர மைண்ட்ல இருக்குது. என்ன, இந்த குறியீடு அவர் சரியா ஒழுங்குமுறைப்படுத்தினாத்தான் அது எதுவா மாறும்? தகவலாக மாறும். ஒழுங்குபடுத்தப்பட்ட தகவலா மாறும். அப்ப குறியீடுகளை சரியா ஒழுங்குபடுத்துற வேலையை நாங்க என்னென்ன படிக்கிறோம் இப்ப? குறிமுறையாக்கம். எஸ்,
குறியீடுகளை ஒழுங்குபடுத்தும் செயற்பாடே குறிமுறையாக்கம் எனப்படும். கோட்ஸ சரியா ஆர்டர் பண்ணணும், குறியீடுகளை சரியா ஒழுங்குபடுத்தணும், அப்பதான் சரியான தகவலாக அது மாறும். இப்ப ஒருவர் என்ன செய்யறாரு, குறியீடுகளை சரியா ஒழுங்குபடுத்தல, ஆர்டர் பண்ணல என்று சொன்னால் தகவலும் என்னஞ்சிடும்? சொல்லுங்க பாப்போம். குறியீடுகளை ஒழுங்குமுறைப்படுத்தினா ஒழுங்குமுறை தகவல் அது மாறும். குறியீடுகளை சரியா ஒழுங்குபடுத்தல் என்றால் தகவலும் என்னஞ்சிடும்? பிழையாகிடும். தகவல்ல மாற்றம் வரும், பிழையா தகவலை விளங்கிடுவாரு. அப்ப குறியீடுகளை சரியான முறையில் நாங்க குறிமுறையாக்கம் செய்யணும். என்ன எப்படி அது உதாரணமா சொல்றேன்னு பாருங்க. இப்ப எங்கட மனசுலதான் இந்த எல்லா குடியும் இருக்குது. இப்ப எங்கட மனசுல பாடசாலை, நான் சென்றேன், என்ன குழி இருக்குது. இப்ப ஒருவர் செல்றாரு, சென்றேன் நான் பாடசாலைக்கு. இது சரியா? வசனம் சரியா பிள்ளையா? இது சென்றேன் நான் பாடசாலைக்கு சரியா பிள்ளையா? என்ன சொல்றீங்க? பிள்ளை. பிள்ளை. அவ உண்மையான வசனம் எப்படி இருக்கணும் அது சொல்லுங்க பாப்போம். நான் பாடசாலை சென்றேன். நான் பாடசாலைக்கு சென்றேன். பாருங்க. அப்ப எனவே எங்கட மூளையில பல குறியீடுகள் காணப்படுது, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் குறியீடுகள் இருக்குது. அந்த குறியீடுகளை சரியான முறையில ஆர்டர் பண்ற வேலை தான் குறிமுறையாக்கம் என்ற வேலை. அப்ப எனவே அழகான ஒரு வரைவிலக்கம் எழுதலாம். குறியீடுகளை ஒழுங்குபடுத்தும் செயற்பாடு குறிமுறையாக்கம் எனப்படும். அப்ப சிறந்த ஒரு குறிமுறையாக்கம் தான் சிறந்த ஒரு எதை உருவாக்கும்? தகவலை. சிறந்த ஒரு குறிமுறையாக்கமே சிறந்த ஒரு தகவலை உருவாக்கும். குறிமுறையாக்கத்துக்கு இன்னொரு வரைவிலக்கம் சொல்றாங்க, குறியீடுகளை அர்த்தமுள்ளதாக்குதல். பாருங்க, அழகான விளக்கம். இதே நாங்கள் எழுதலாம், குறியீடுகளை அர்த்தமுள்ளதாக்குதல். பாருங்க, நிறைய கோட்சுகள் இருக்கும், நிறைய அடையாளங்கள் இருக்கும், ஆனா அர்த்தமுள்ளவா மாத்தணும், மத்தவன் விளங்குற மாதிரி அதை மாத்தணும். இதைத்தான் நாங்க சொல்றோம் குறிமுறையாக்கம். அப்ப இப்ப குறிமுறையாக்கம் என்னது எங்களோட மைண்டோட சம்பந்தப்பட்டது, எங்க உள்ளத்தோட தொடர்பானது என்றதை பத்தி கைட்ல பேசுறாங்க. இப்ப நாங்க கொஞ்சம் பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அது இது எல்லா தொடர்பாடல் செயற்பாடுகளிலும் நிகழும். அப்ப குறிமுறையாக்கமாக இருக்கலாம், குறிமுறை அமைப்பாக இருக்கலாம், பொதுவாகவே எல்லா தொடர்பாடல் செயற்பாட்டிலையும் நடக்குதாம். ஏன்? தொடர்புகளாலும் குறிமுறையாக்கம் செஞ்சா தானே தகவல் வரும், இல்லாட்டி தொடர்பாடல் நடக்க மாட்டுச்சு. அவே தொடர்பாடல் நடக்கணும்னா அங்க என்ன நடக்கணும் சொல்லுங்க பாப்போம். தொடர்பாடல் நடக்கணும்னா அங்க என்ன நடக்கணும்? குறிமுறையாக்கம். அப்ப இதெல்லாம் அதுல பண்புகள். தொடர்பாடல் இடம்பெற வேண்டுமாக இருந்தால் அங்கு குறிமுறையாக்கம் சிறந்த முறையில் இடம்பெற வேண்டும். இப்ப நீங்க செல்லப்பட சார் எங்களுக்கு குறிமுறையாவது நோட்ஸ் தரலையே, இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாலும் நோட்ஸ் தான் எழுதிக்கோங்க. அப்ப இது எல்லா தொடர்பாடலையும் நடக்குமா? இதனை மானுட தொடர்பாடல் மூலம் புரிந்து கொள்வது எளிது. மானுட தொடர்பாடல் என்றால் மனித தொடர்பாடல். உலகத்துல மொழியை பயன்படுத்தி தொடர்பாடல் செய்யக்கூடிய ஒரு பிராணி எது? மனிதன். மனிதன் என்ற பிராணி. அவனுக்குத்தான் இது விளங்கும். கிளி, பூரான், பூச்செல்லாம் குறிமுறையாக்கம் செய்யுமா? என்ன செய்ய மாட்டுச்சு. சரியா? குறிமுறையாக்கம் என்ற சாப்டர், குறிமுறை அபுல் என்ற சாப்டர், தகவல் என்ற விஷயம், ஊடகம் என்ற என்ன எல்லாம் யாருக்கு விளங்கும்? மனுஷனுக்கு தான் விளங்கும். அது இந்த அவனுக்குத்தான் மொழி என்ற அறிவு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனை ஒரு ஊடகமாக கொண்டு இன்னைக்கு தொடர்பாடல் செய்யறாங்க. பாருங்க, இப்ப நாங்க தமிழ்ல படிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தமிழ் தெரியும் என்றதால தமிழ்ல குறிமுறையாக்கம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் தகவலை, இல்லையா? ஆங்கிலம் தெரியும் என்று ஆங்கிலத்தில் அதை செய்வோம் நாங்க. அப்ப குறிமுறையாக்கத்துக்கு எது பற்றிய அறிவு தேவை? மொழியும் தெரிஞ்சிருக்கணும். குறியீடுகளை சரியா அர்த்தப்படுத்துறது கொஞ்சம் மொழியும் தெரியணும். பாத்தீங்களா? எங்களுக்கு கைட்ல ஒரு வரைவிலக்கணம் தராங்க குறிமுறையாக்கம் சம்பந்தமா. எமது உள்ளத்தில் எறும் கருத்து உணர்வு என்பவற்றை இன்னொருவர் விளங்கிக் கொள்ளும் ஒரு தகவலாக மாற்ற வேண்டும். அப்ப குறியீடுகளை தகவலாக்கம் செய்யும் செயற்பாடு குறிமுறையாக்கம் எனப்படும். இப்ப எல்லாமே எங்கட மைண்ட்ல தான் உருவாகுது. நான் ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்க போறோம், ஏன்னா அதை கூட நாங்க என்ன செய்யறோம், சரியா ஆர்டர் பண்றோம். நான் உடனே ஒரு ஸ்பீச் ஒன்று பண்ண போறோம், அந்த குறியீடுகளை சரியா ஒழுங்குபடுத்துறோம். நான் ஒரு கட்டுரை எழுத போறோம், அங்கேயும் குறிமுறை ஆக்கமிக்க பாருங்க. ஆரம்பம், அறிமுகம், உடல், முடிவுரை, பாருங்க எல்லாமே ஒரு ஆர்டர், ஒரு ப்ராசஸ். அப்ப குறிமுறையாக்கம் என்றது ஒரு படிமுறையாக்கமாகும். அது குறியீடுகளை படிமுறையாக்கம் செய்யும் செயற்பாடு குறிமுறையாக்கம் எனப்படும். குறியீடுகளை படிமுறையாக்கம் செய்யும் செயற்பாடு.
சரியா ஆர்டர் பண்ணணும் என்றதை செல்றாங்க. அப்பதான் ஒரு அர்த்தம் உள்ள தகவலாக அது மாறும். குறிமுறையாக்கம் உண்மையிலே ஆளுள் தொடர்பாடலுக்கான ஒரு செயற்பாடு. ஏனால் இது மனிதன் எண்ணத்தோட செயற்பாடு, எண்ணத்தோட தொடர்பான ஒரு செயற்பாடு. ஏன்னா ஒருவனுக்குள்ள செய்யற வேலையே அவர் என்னத்தை குறிமுறையாக்கம் செய்யறாண்டு அவர்கிட்ட அப்படி நெஞ்ச பொழந்து பாக்குறேன் நாங்க போயிட்டு பாக்கையில தானே. அப்ப குறிமுறையாக்கம் என்றது மனிதன் எண்ணம், எண்ணங்களை ஒழுங்குபடுத்துறாரு, குறியீடுகளை சரியா ஆர்டர் பண்றாரு. இதைத்தான் நாங்க செல்றோம் குறிமுறையாக்கம் என்று அழைக்கிறோம், அல்லது சங்கீதமாக்கம் என்று அழைக்கிறோம். இது இன்னொரு வகையில செல்லலாம், குறியீடுகளை முறைமையாக்கம் செய்தல் என்றும் செல்லலாம், அல்லது குறியீடுகளை முறையாக மாற்றுதல் என்று கூட செல்லலாம். பல விளக்கம் கொடுக்கலாம் இதுக்கு. குறியீடுகளை முறைமையாக்கம் செய்தல், குறியீடுகளை முறைமையாக மாற்றுதல், இதெல்லாம் நாங்க செல்றோம் குறிமுறையாக்கம் என்று அழைக்கிறோம். எனவே குறியீடுகள் சரியான முறையில் முறைமையாக்கம் செய்யப்பட்டால் தான் அது ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட தகவலாக மாறும். இல்லைங்கண்ணா? ரைட், ஓகே. டவுட் இருக்குதா? குறிமுறையாக்கத்துல டவுட் இருக்குதா? இல்ல சார். இப்ப நாங்க சிறந்த முறையில அந்த குறியீடுகளை ஒழுங்குமுறைப்படுத்தினா தான் இப்ப என்ன செய்து அது எதுவா மாறுது, ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட தகவலா மாறுது. தகவலுக்கு நியாயமான ஒத்த கருத்து சொற்கள் இருக்குது, எழுதிக்கோங்க. உள்ளடக்கம், செய்தி, விடயம். உள்ளடக்கம், செய்தி, விடயம், குறிமுறைகள், இப்படி பல மறுபெயரால் இந்த தகவல் அளிக்கப்படுது. உங்களுக்கு தெரியும் தகவல் என்ற என்ன? தொடர்பியலாளன் வழங்கும் விடயமே தகவல் ஆகும். தொடர்பாடுனர் பெறுநருக்கு வழங்கும் விடயமே தகவல் ஆகும். அதை நீங்க சொல்றாங்க பாருங்க, தொடர்பாடுனர் மற்ற பிரிவினருக்கு பரிமாற்றும் விடயம் தகவல் ஆகும். அது கருத்தாகவோ என்ன கருவாகவோ கோட்பாடாகவோ உருப்பெறலாம். அவ தகவல் விடியும் இருக்கலாம். தகவல் எப்போதும் குறியீடுகள் மூலம் உருவாகும். குறியீடுகள் பல வகைப்படும், அவற்றை கவனமாக தெரிவு செய்ய வேண்டும். ஏனெனில் குறியீடு தவறாக இருப்பின் தகவலும் தவறாகிவிடும். முன்னுக்கே பார்த்தோம். அப்ப தகவல் எல்லாம் குறியீட்டின் மூலம் கட்டமைக்கப்படுகிறது. ரைட். ஏனென்றால் தகவல்ன்றது பல வடிவத்துல உருவாகுது, பல குறியீட்டு வடிவத்துல தகவல் என்ற விஷயம் உருவாகுது. இப்ப யோசிச்சு பாருங்க, தகவல்ன்றது ஒரு படம் மூலம் உருவாகலாம், புகைப்படம் மூலமாக. இது தகவல் உருவாகின்ற வடிவங்கள். ஒரு போட்டோஸ் மூலமா தகவல் உருவாகலாம். இப்ப ஸ்கூல்ல டீச்சர் யானை என்று படிப்பிக்கிறார், பிள்ளைக்கு யானை பிடிக்கும்னே தெரியாது. இப்ப ஸ்கூல்ல டீச்சர் என்ன செய்யறா, யானோட போட்டோவை காட்டுறா. டீச்சர் யானையை கூட்டி போக மாட்டாவே, டீச்சர் யானோட போட்டோவை காட்டலாம். பாருங்க, அப்ப படம் மூலமும் தகவல் உருவாகலாம். தகவல் காணொளிகள் மூலமாக, வீடியோக்கள் என்று சொல்லுவோம், காணொளிகள். பாருங்க, காணொளிகள் மூலமாகவும் தகவல் உருவாகலாம். எழுத்துக்கள் மூலமாக தகவல் உருவாகலாம். பாருங்க, நம்ம கடிதம் எழுதுறோம், படிக்கிறது எழுத்துத்தான், எழுத்துக்கள் மூலமாக தகவல் உருவாகலாம். செவிப்புலம் என்னால் ஒளி, சத்தம் மூலமாக தகவல் உருவாகலாம். உதாரணமா சொல்றேன், சைரன் ஒளி. சைரன் ஒளி எக்ஸாம்பிளுக்கு எடுப்போமே நாங்க. இப்ப நீங்க ரோட்ல நின்று கொண்டிருக்கிறீங்க, ஆம்புலன்ஸ் சரியான சத்தம் போட்டுக்கொண்டு வருது, எல்லாரும் இடம் கொடுக்குறாங்க. ஏன்? எம்பி வாரத இடம் கொடுக்குறாரா? ஏன் எல்லாரும் இடம் கொடுக்குறாங்க? அல்லது மினிஸ்டர் குளிக்கிறாரா? சொல்லுங்க பாபு, ஏன் இடம் கொடுக்குறாங்க ஆம்புலன்ஸ் சத்தத்துக்கு? அந்த ஒளி என்ன தகவல் கொடுக்குது சமூகத்துக்கு? எமர்ஜென்சி கேஸ் இருக்கிறேன். எமர்ஜென்சி ஒரு இருக்கிறாரு, நாங்க யாரும் அதுல எம்பி வாராரு, மினிஸ்டர் வார இடம் கொடுக்க இல்லையே. அது சமூகத்துக்கு ஒரு அந்த ஒளி ஜஸ்ட் ஒரு சத்தம், அதை உலகத்துக்கு என்ன மெசேஜ் கொடுக்குது? அதுக்கு ஒரு சீடிஎஸ் அயக்கிறாரு, உயிர் பெய்திடும், நாங்க பாதுகாக்கணும், வேற இடம் தாங்க, எவ்வளவு பெரிய மெசேஜ் கொடுக்குது பாருங்க. அப்ப தகவல் என்றது பல வடிவத்துல உருவாக்கப்படலாம். அது படம் மூலமாக இருக்கலாம், காணொளியாக இருக்கலாம், எழுத்து வடிவத்தில் இருக்கலாம், செவிப்புலமாக இருக்கலாம். இப்படி பல வடிவத்துல பல நிறங்கள் மூலமாக உருவாகலாம். நிறங்கள், கலர். இந்த பொதுவாக ரோஸ் கலரை யாருக்கு ஒப்பிடுவாங்க சொல்லுங்க பாப்போம்? பெண்கள். பெண்களுக்கு ஒப்பிடுவாங்க. ஏன்னா பாருங்க, நிறங்கள், நிறங்கள். இப்ப சொல்லுவாங்க சிவப்பு கலர் ட்ரெஸ் போடப்படா என்ன சொல்லுவாங்க, ரோட்ல போகலேன்னு சொல்லுவாங்க. சும்மா சொல்லுங்க, சமூகத்தோட கருத்தொண்டிக்குது. மாடு தரத்து. மாடு தரத்தும் எல்லா ஊர்களையும் அந்த கருத்து இருக்குதா, இல்ல ஈஸ்டர்ல மட்டும்தானா? சும்மா கேக்குறேன், சரியா எனக்கு. குருநாகல்ல அப்படி இருக்குதா கருத்துக்கள்? என்ன சுமையா?
இல்ல சார், ஈஸ்டர்ன்ல மட்டும்தான். ஈஸ்டர்ன்ல மட்டும்தான் மாடிக்கு அப்படியா? ரைட், ஓகே. அப்படியே சமூகம் அதெல்லாம் இந்த பகட்டான கலர் தானே சிவப்பு, அதெல்லாம் போடப்படாதுன்னு சொல்லுவாங்க. ரைட், ஓகே. பொதுவாக இப்ப சில நிறங்கள் இருக்குது, பொதுவான சில இடங்களை போடுவாங்க. உதாரணம், ஒரு மரண விருந்தா பெரும்பாலும் வைட் உடுப்பாங்க. இதை ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்டா பெரும்பாலும் பாருங்க. இப்ப நிறங்கள் கூட சமூகத்துக்கு பெரிய ஒரு மெசேஜ் கொடுக்குது. அதன் மூலமாகவும் சமூகத்துக்கு தகவல் உருவாகலாம். அவ தகவல் என்றது பல வடிவத்துல தோற்றுவிக்கப்படலாம் என்று இதை நீங்க செல்லலாம். சரியா சரியா? ரைட், ஓகே. தகவலை பொறுத்தவரையில இப்ப நிறைய செல்லலாம், தகவலை பத்தி நிறைய பேசலாம் தான். நான் நோமலா சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். தகவலை பொறுத்தவரையில இன்றைக்கு ஒரு அறிவு சமூகம் உருவாகுதாம் என்ற காரணம் அதுக்கு தகவல் தான். இன்னைக்கு தகவலை அடிப்படையாக கொண்டுதான் பெரிய ஒரு அறிவு சமூகமே உருவாகுது. இந்த அளவுக்கு தகவல் முக்கியம். விளங்கினா? அந்த வகையில தகவல் என்ற பார்ட்ஸ்ல ஒன்று இருக்குது. இந்த தகவல் மூலாதாரம் என்ற தலைப்பொண்டு இருக்குது. இது தொடர்பானோட நெருக்கமானது. ஆனாலும் நாங்க இதுக்கும் எழுதலாம், பிரச்சனை இல்லை. பிழை போட மாட்டாங்க, எழுதலாம். தகவல் மூலாதாரம் என்ற சாப்டர் ஒன்று இருக்குது. இதுக்கு எழுதுங்க ஒரு வரைவிலக்கணம். நாம் தகவலை எங்கிருந்து பெற்றுக்கொள்கின்றோமோ, நாம் தகவலை எங்கிருந்து பெற்றுக்கொள்கின்றோமோ அவை தகவல் மூலாதாரம் எனப்படும். நாம் தகவலை எங்கிருந்து பெற்றுக்கொள்கின்றோமோ அவை தகவல் மூலாதாரம் எனப்படும். உதாரணமா சொல்றேனே, இப்ப ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஏதாவது ஒரு பிரதேசத்துல ஒரு ஆக்சிடென்ட், விபத்து ஏற்படுது. அந்த விபத்தை நீங்க சிசிடிவில பாக்குறீங்க. இப்ப உங்களுக்கு தகவலை தந்த தகவல் மூலாதாரம் இந்த இடத்துல எது? சிசிடிவி. சிசிடிவி. இதைத்தான் நாங்க சொல்ற தகவல் மூலாதாரம். அந்த வகையில தொடர்பாடல் கற்கையை பொறுத்தவரையில தகவல் மூலாதாரத்தை நாங்க பிரதானமா 4ஆ பிரிக்கலாம். நேரடியாக தொடர்பிலான சம்பந்தப்பட்டாலும் இதுக்குள்ள மென்ஷன் பண்ணி இதெல்லாம் மார்க்ஸ் கிடைக்கும், பிரச்சனை இல்லை. இந்த தகவலோட சம்பந்தப்பட்டே தானே. தனிநபர் மூலாதாரம், நிறுவன மூலாதாரம், இதுன்னு நாங்க முன்னுக்கு படிச்சோம். நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னு பார்ப்போம். ஊடக மூலாதாரம், 4வது எழுத்து மற்றும் இலக்கம் சார் மூலாதாரம். எழுத்து மற்றும் இலக்கம் சார் மூலாதாரம். தனிநபர் மூலாதாரம் என்றா ஒரு தன்னபர் எங்களுக்கு தகவல் தர. முன்னுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன உதாரணம் சொன்னேன்? அதிபர் ஸ்பீச் பண்றதா? அதாவது நாளை பாடசாலை இடம்பெறாதுன்னு அதிபர் அறிவித்தார். பாருங்க, இப்ப இந்த இடத்துல தகவலை தந்தவர் அதிபர் தான். நிறுவனத்துக்கு என்ன உதாரணம் சொன்னேன்? தபால் நிலையம், போஸ்ட் ஆபீஸ். தபால் நிலையம் மூடப்பெற சம்பந்தமா சொன்னேன். பாருங்க, அந்த இடத்துல தபால் நிலையம் ஒரு நிறுவனம். அது இப்ப ஊடகத்துக்கு எடுத்தோம்னா ஊடகத்தை வச்சு எல்லாம் உதாரணமா சில சக்தி டிவி, ஹிரு, தெரன எல்லாம் ஊடகங்கள் தானே. அல்லது வானொலி, தொலைக்காட்சி, அந்த ஊடகங்கள் மூலமாக தகவல் எடுத்தோம்னா அது ஊடக மூலாதாரம். இப்ப நாளை பாடசாலை இடம்பெறாதுன்னா வசந்தன் டிவி அறிவித்தது. பாருங்க, இதுல வசந்தன் டிவி ஒரு ஊடகம், ஒரு சேனல். அதை நாங்க சொல்லலாம். இங்க பாருங்க, எழுத்து மற்றும் இலக்கம் சார் மூலாதாரம். எழுத்து என்று செல்ல வாரது முழுமையா அச்சூடகம் எல்லாமே வரும் இதுக்குள்ளால. பத்திரிகை, புத்தகம், சஞ்சிகை, துண்டு பிரசுரம், ஏதாவது ஒரு அச்சூடகம் சார்ந்த எழுத்தால் எழுதப்பட்ட எடுத்தோம் என்றால் அதை நாங்க சொல்லுவோம், அது தகவல் மூலதனமா இருக்கும். இங்க இலக்கம் சார் என்று செல்ல வாரது எது? சொல்லுங்க பாப்போம். ஏண்டா 1 2 3 4 5 6 அதா என்னது இலக்கம் சார்ண்டா? இலக்கம் சார் தொழில்நுட்பம் நாங்கள் அழைப்போம். எதை இலக்கம் சார் தொழில்நுட்பம் என்று எதை நாங்கள் அழைப்போம்? டிஜிட்டலைசேஷன். அதான் அதே. அப்ப இலக்கம் சார தொழில்நுட்பம் டிஜிட்டல் தொழில்நுட்பம். சரி, அப்ப டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படுற ஊடகம் இது? கணினி. கணினி மட்டுமா? இணையம். அதாவது நான் சொல்றது இன்டர்நெட், இணையம். உமை இல்லையா? புதிய சமூக ஊடகம். அப்ப நாங்க இலக்கம் சார் என்று சொல்ல வாரதுங்க, நாங்க இணையத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படுகின்ற புதிய சமூக ஊடகத்தை தகவல் எடுத்தோம் என்று சொன்னால் அங்க அந்த இடத்துல தகவல் மூலாதாரமாக புதிய சமூக ஊடகம் காணப்படும். இல்லைங்கண்ணா? இதை நான் சொல்றேன், தகவல் மூலாதாரம் 4 வகைப்படும். தன்னவர் மூலாதாரம், நிறுவன மூலாதாரம், ஊடக மூலாதாரம், எழுத்து மற்றும் இலக்கம் சார் மூலாதாரம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அதுதான் இவ்வளவு நோட்ஸ் நான் உங்களுக்கு தாரேன். சரியா? ரைட், ஊடகத்தை பார்த்து முடிப்போம். 8 மணி தானே கிளாஸ் முடியணும். ஊடகத்தை பார்த்து முடிப்போம். ரைட், இப்ப ஊடகத்துக்கு நியாயமான ஒத்தக்கர சொற்கள் இருக்குது.
சரியா? எழுதிக்கோங்க. காவி, கடத்தி, செல்வழி, காவி, கடத்தி, செல்வழி, மார்க்கம். மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் அது இல்ல, மார்க்கம் ஊடகத்துக்கு இன்னொரு பேர். அவ காவி, கடத்தி, செல்வழி, மார்க்கம், வழிமுறை. வழிமுறை, தொடர்பாடல் வழி என்று அழைப்பாங்க அத. கருவி, சாதனம். சாதனம். இப்படி பல சிறப்பு பெயர்களால ஊடகம் வர்ணிக்கப்பட்டது. காவி, கடத்தி, செல்வழி, மார்க்கம், வழிமுறை, தொடர்பாடல் வழி, கருவி, சாதனம். 2022ஆம் ஆண்டு பேப்பர்ல இந்த சொல் போட்டிருந்தாங்க. 22 21 இது ஞாபகம் இல்ல, நினைக்கிறேன் 2021 போல. முதலாவது கேள்வி அதுதான் பாஸ் பேப்பர்ல. அதாவது தகவலை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு கொண்டு செல்ல உதவுவதுன்னு போட்டிருந்தாங்க. அங்க கொடுத்த ஒத்த சொல் என்ன தெரியுமா? ஊடகம் என்ற சொல் பாவிக்கல, வழிமுறை என்ற சொல்ல பாவிச்சிருந்தாங்க. அந்த வருஷம் சில ஆளுக்கு பிள்ளை அந்த கேள்வி ஏன் தெரியுமா? ஒத்த சொல் தெரியாது. சில ஆள் இன்னத்துக்கிட்ட இந்த மனுஷன் எவ்வளவு ஒத்த சொல் தராருன்னு நீங்க யோசிக்கலாம். காரணம் இருக்குமால், காரணம் இல்லாம இங்க நான் சும்மா நோட் செல்ல மாட்டேன். அந்த வழிமுறை என்ற சொல் 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்தேன். எனவே பாருங்க எந்த அளவுக்கு இந்த ஒத்த சொற்கள், சிமிலர் வேர்ட்ஸ் எவ்வளவு முக்கியம் தொடர்பாடல் கற்கையில் என்றது எங்களுக்கு என்ன புலனாகுது. ரைட்? எனவே ஒன்றை மிஸ் பண்ணாம எழுத பாருங்க. இதெல்லாம் ஏனே ஒத்த கருத்து சொற்கள். சரியா? இப்போ ஊடகம் என்றா உங்களுக்கு தெரியும் என்ன? அதாவது தொடர்பாடுனர் தகவலை பெருநற்ற கொடுக்கணும் என்றால் அங்க ஊடகம் மூலமா தான் அந்த தகவல் போகும். ரைட்? அப்ப நாங்க பாருங்க, தொடர்பாளர் இடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படும் இடத்துக்கு தகவல் சென்றடைவது ஊடகத்தின் மூலமாக. உண்மைதானே? அப்ப தொடர்பாளர் எதிர்பார்ப்பாரம் ஒரு இடத்தை, தொடர்பாளர் எந்த இடத்தை எதிர்பார்ப்பாரு? இதுக்கு பின்னால் ஒரு வசனம் தொக்கி நிக்குது. தொடர்பாளர் எதிர்பார்க்கிறவன் எந்த இடத்தை எதிர்பார்ப்பாரு? தொடர்பாளர் சொல்லுங்க பாப்போம். பெருநர் இருக்கும் இடத்தை எதிர்பார்ப்பாரு. ஓமா இல்லையா? தொடர்பாளர் தகவல் வழங்குற பெருநருக்கு தானே. ஊடகத்துக்கு பிறகு 5வது பெருநர் தானே இருக்குது பாருங்க. அப்ப தொடர்பாளர் எதிர்பார்க்கப்படும் இடம் எது? பெருநர் இருக்கும் இடம். இப்ப நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன், பாபா துபாய் போயிட்டாரு. இப்ப நான் தொடர்பாளர் வாப்பா பெருநர் வச்சுக்கலாம் தான் தகவல் அனுப்ப போறேன். பாருங்க, நான் எதிர்பார்க்கிறேன் துபாய். இப்ப அங்க தகவலை கொண்டு போய் இப்ப எது சொல்லுங்க பாப்போம், எது தகவலை கொண்டு போகுது? ஊடகம். ஊடகம். அப்ப தகவலை கொண்டு செல்வது ஊடகமாகும், தகவலை கடத்தி செல்வது ஊடகமாகும், தகவலை காவி செல்வது ஊடகமாகும் என்று ஊடகம் பல பேர்ல வர்ணிக்கப்படுது. ஊடகத்தை பொறுத்தவரையில மனிதன் பிரதான ஊடகம் எது? இங்க தந்திக்கிறாங்க பாருங்க. எது மனிதன் பிரதான ஊடகம்? மனிதன் தகவலை வழங்குறதும் பெறது ஐம்பொறிகள். பாருங்க, அப்ப கண், காது, மத்த 3 சொல்லுங்க பாப்போம். ஐம்பொறிகள்ல மூக்கு, நாக்கு, தோல். மூக்கு, நாக்கு, தோல், இதான் ஐம்பொறி என்று சொல்றோம். இதான் மனிதன் பிரதான ஊடகம். இதுல அவன் கண் மூலமாக, காது மூலமாக அதிகமான தகவலை பெற்றாலும், கண் மூலமாக, காது மூலமாக அதிகமான தகவலை அவன் பெற்றாலும், பிரதானமா எந்த புலம் மூலமா அதிகமான தகவலை பெற்றுக்கொள்றான்? காதா கண்ணா? கண். பிழை, காது. என்ன கண் ஆன்சர் இல்லைன்னா சொல்ற இடத்து காய் தானே. ஏனென்றால் சிம்பிளா உதாரணம் சொல்லி பாருங்க. நீங்க தூங்குறீங்க, கண் மூடுபடுமா திறந்திக்குமா? தூங்கினா கண் மூடுபடுமா திறந்திருக்குமா? மூடி இருக்கும். அப்ப கண் திறந்து தூங்கினா என்ன மீனிங் சொல்லுங்க பாப்போம். கண் திறந்து தூங்கிருந்தா என்ன மீனிங்? அவர் இறந்துட்டாருற மீனிங். இப்ப யாரும் கண்ணை திறந்து தூங்குறல்லையே. ரைட்? அப்ப கண் மூடுபட்ட காதுதான் இப்ப திறந்து இருக்கும். 24 hours ஓபன் ஆயிக்கும் காது. இப்ப நீங்க எல்லாம் வைக்கிறீங்க, பெல் அடிக்குது. பெல் இப்ப எதுக்கு கேட்கும்? கண்ணுக்கு கேட்குமா, காதுக்கு கேட்குமா? காதுக்கு. காதுக்கு தான் கேட்கும். பாருங்க, இந்த தூங்கினாலும் 24 மணித்தியாலமும் செவிப்புலம் வேலைஞ்சு கொண்டு தான் நீக்குது. பாத்தீங்களா? திடீர்னு எழும்புறீங்க, என்ன ஒரு சத்தம் கேட்டுச்சு, பாத்தீங்களா? அப்ப எனவே எண்ணற்ற தகவலை மனிதன் செவிப்புலம் என்ற ஐம்பொறி மூலமாக பெற்றுக்கொள்றான். இதனாலதான் சொல்றாங்க,
மனிதன் தொடர்பாடல் திறன்கள்ல கெப்பாசிட்டி கூடியாம் காதுக்கு, தகைத்திறன் கூடியது, கொள்திறன் கூடியது, செவிப்புல வடிவம் சும்மா இல்ல. ரைட். அப்ப எனவே மனிதன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பிரதானமா தகவலை பெறக்கூடிய உண்டாக இந்த ஐம்பொறிகள் காணப்படுது. இது இல்லாம மனிதன் எண்ணற்ற ஊடகம் வழியாக பல தகவலை பெற்றுக்கொண்டிருக்கிறான். உண்மை இல்லையா? நாங்க ஆரம்ப கால ஊடகத்திலிருந்து ஆரம்பிப்போம். உங்களுக்கு தெரியும், பாரம்பரிய ஊடகம் ஆரம்ப காலத்துல மனிதன் தகவல் பரிமாற்றம் செஞ்சது. அதுல 4 இருக்குது. என்னென்ன இருக்குது பாரம்பரிய ஊடகத்துல? கிரேட் 9ல படிச்சுப்பீங்க, 7, 6 எல்லாம் படிச்சுப்பீங்க. என்னது பாரம்பரிய ஊடகம்? 4 வகைப்படும். நாட்டார் கதைகள், நாட்டார் நாடகம், நாட்டார் பாடல்கள், நாட்டார் நாடகம், நாட்டார் சடங்கு, கதைகள், நாட்டார் பாடல்கள், நாட்டார் நாடகம். அடுத்தது என்ன வரும்? சடங்கு, கிரிகை, கிரியைகளும் சடங்குகளும். கிரியைகளும் சடங்குகளும். பாருங்க, இதெல்லாம் ஆரம்ப காலத்துல மனிதன் ஊடகங்களா பயன்படுத்தின. ஆரம்ப காலம் பாரம்பரியம். பாரம்பரிய ஊடகம் நாங்க 4ஆம் பாடத்துல படிப்போம். கதை, பாடல், நாடகம், கிரியை, சடங்கு. அதே மாதிரி நாங்க மனிதன தொடர்பாடல் தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்படுது. இப்ப உருவாகுது மாஸ் மீடியா, வெகுசன ஊடகம் உருவாகுது. ஏன்னா இதை நாங்க 2ஆ பிரிக்கலாம். இதை நாங்க ஜாக்கியா சொல்லுங்க பாப்போம். ஜாக்கியா வெகுசன ஊடகத்தை 2ஆ பிரிக்கலாம். ஜாக்கியா எப்படி பிரிக்கலாம்? வலது இடது, அப்படியா? ஜாக்கியா இப்ப மைக் ஆன் பண்ணி பேசுங்களே மால். இப்ப கிளாஸ்ல இல்லையா நீங்க? சொல்லுங்க. சமா சமா சொல்லுங்க பாப்போம். சமா அப்ப சரியா சிம்பிள் கேள்வி உண்டு. பர்வீன், வெகுசன ஊடகத்தை 2ஆ பிரிக்கலாம் பிரதானமா. முன்சிப் தெரியும் சார், மறந்துட்டு சார். அச்சு ஊடகம், இலத்திரனியல் ஊடகம். அச்சூடகம், இலத்திரனியல் ஊடகம். சின்ன ஒரு கேள்வி, இது சிம்பிளான கேள்வி உண்டு. சரி, பர்வீனே சொல்லுங்க பாப்போம். அச்சூடகத்தை 3ஆ பிரிக்கலாம் எப்படி? பத்திரிகை, புத்தகம், சஞ்சிகை, சஞ்சிகை. பத்திரிகை, புத்தகம், சஞ்சிகை. இதை 2ஆ பிரிக்கலாம் எப்படி? வானொலி, தொலைக்காட்சி. தொலைக்காட்சி. பாருங்க, இதுவும் மனிதன் தகவலை பெறக்கூடிய ஊடகங்கள் தான். அப்ப நாங்க பாரம்பரிய போட்டு இதனாலேயும் எழுதலாம், வெகுச ஊடகம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் உங்களுக்கு ஊடகத்துக்கு தந்து கொண்டிருக்கிறேன், சும்மா இக்காம எழுதுங்க. அப்ப எங்களை அச்சு ஊடகம், எழுத்து ஊடகம், பத்திரிகை, புத்தகம், சஞ்சிகை, வானொலி, தொலைக்காட்சி. இது நாங்க வெகுச ஊடகம் செல்லலாம். கடைசியா நாங்க செல்லலாம் ரிம்பர்னஸ்லி. இப்போ உண்டு உருவாக்குறாரு. எதை ரிம்பர்னஸ்லி உருவாக்குறாரு? இணையம், இணையம், இன்டர்நெட் உருவாக்குறாரு. இப்ப இணையத்தை அடிப்படையாக கொண்டு 2 ஊடகம் வருது. ஒன்று புதிய ஊடகம், 2வது சமூக ஊடகம். சமூக ஊடகம். எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ஸ்னாப்சாட், என்ன எல்லாம் நாங்க சொல்லலாம். விடி மனிதனானவன். பாருங்க, அப்ப மனிதன் ஊடக வளர்ச்சியை பாருங்க. ஆரம்ப காலத்துல ஐம்பொறிகள், அதுக்கு ஒரு பாரம்பரிய ஊடகம், அதுக்கு ஒரு வெகுசன ஊடகம், அதுக்கு ஒரு இணையத்தை அடிப்படையாக கொண்ட புதிய சமூகம். இப்படி எண்ணற்ற விதத்துல மனிதன் தகவலை பெற்றுக் கொண்டிருக்கிறான். சரியா? சரி, ஓகே, இவ்வளவு போதும். 8:02 டைம். இனி டவுட் இருக்குதா? கேளுங்க பாப்போம். டவுட் இருந்தா குயிக்கான கிட்ட. 4 கூறுகள் முடிச்சிட்டோம். தொடர்பாடுனர், குறிமுறையாக்கம், தகவல், ஊடகம். ஷாலா அடுத்த கிளாஸ்ல பெருந்த பாப்போம். அடுத்தது கிளாஸ் நடக்குது. இப்ப செலாக்கள் 26 ஆக்கள் குறவு தனதுக்குள்ள யோசிக்கவானம். ஞாபகம் டைம் உண்டு உங்களுக்கு. மிக கிளாஸஸ் கொண்டு போவோம் நாங்க. ஆக ஒன்று படிக்க தேவையில்ல. பாருங்க, சின்ன சின்ன கேள்வி மறந்துக்கிறீங்க, கொஞ்சம் கவனமா படிங்க. சின்ன சின்ன விஷயம் பாருங்க. வெகுசனத்தை 2 பிரிப்பு தெரியாத கஷ்டம், படிக்கிறதுல வேலை இல்லை. நீங்க சின்ன சின்ன விஷயங்கள். அப்ப நீங்க முன்னுக்கு படிச்ச பாடங்களை படிங்க. என்னால் தேர்ச்சி மட்டும் முடிஞ்சிடும். இன்னும் 2 கிளாஸ் போறவங்கள தொடர்பாடல் கூறுகள் பாஸ். இப்ப இங்க நாங்க 4 படிச்சிட்டோமே. சிலபஸ் போயிட்டு கொண்டிருக்குது. நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணாடி கஷ்டம். இப்ப படிச்ச எக்ஸாம் வைக்கணும் உங்களுக்கு பாப்போம். எனவே கொஞ்சம் கவனம் எடுத்து படிங்க. நான் சிலாக்கள் ரிமூவ் பண்ணிக்கிறேன் குரூப்ல, இன்னும் இறங்கல. 24 போனதுக்கு பிறகுதான் நான் நாட்களை கிளியர் பண்ணுவேன். இப்ப சில 24 ஆக்களும் உங்களோட இதுல இருக்கிறாங்க 26 குரூப்ல.
இப்போ மெதுவா கொஞ்சம் ஆட்களை பார்த்து இதாக்கி போட்டு தான் ஆட்களை வடிச்சு தொடர்ந்து எடுக்கணும். படிக்கிறார்கள் யாரு, கிளாஸ் வராங்க யாரு, ரெக்கார்டிங் கேட்கறாங்க யாருன்னு. இந்த அர்த்தம் இல்லாம போய் திரும்பி நானும் கிளாஸ் செய்யறேன், நீங்க குரூப்ல இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்காங்க? 76க்கு மேல ஆட்கள் இந்த குரூப்ல. அப்ப இந்த 3 பெட்ஜ் மீக்கல 26, 25, 24. அப்ப 24 மட்டும் பார்த்து கொண்டிருக்காங்க. 24 போகும் மட்டும் காத்து கொண்டிருக்கிறேன். அவங்க போயிட்டாங்களா மேடம் ரிமூவ் பண்ணணும் குரூப் போட்டு ஆட்களை. இப்போ ரொம்ப முக்கியமான ஆட்கள் படிக்கிற 5 புள்ளியான சரி வச்சு கொண்டு வந்து கிளாஸ் செய்யணும். இந்த சும்மா ஏமாத்த இல்லாமல் உங்கள்கிட்டயும் நான் கிளாஸ் செய்யாம ஃபீஸும் வாங்க இயலாது. உண்மை இல்லையா? சும்மா வரலையே கிளாஸுக்கு நீங்க இங்க. எல்லாம் ஒரு சிஸ்டத்தோட போகணும். என்றால் நான் நிறைய பிழைகள் போன இதில் விட்டேன். நான் சரியா கணக்கில்லாம சில இடங்கள்ல கணக்கில்லாம விட்டேன் நான். அப்ப அந்த மிஸ்டேக் நான் திரும்பி விட மாட்டேன். நான் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்ப்பேன் யார் யார் கிளாஸ் வாரீங்க. அதை இன்னும் செய்யல. காரணம் ஒரு பெட்ச் போகட்டும். என்றால் 3 பெட்சையும் கண்ட்ரோல் பண்ற கஷ்டமாயிக்குது. இருந்து கொண்டு நான் தான் எல்லாம் செய்யறேன்றதால இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிறேன். பார்ப்போம். ஓகே இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். கொஞ்சம் படியுங்க, அவ்வளவுதான் செல்லலாம். சரியா? ஓகே முடிப்போம் பாடத்தை.